இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை நிற பொன்னாங்கண்ணி கீரையும் உண்டு. பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது உடல் சூட்டை தணித்து கண் பார்வையை கூர்மையாகும்னு சொல்லுவாங்க. பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கிட்டு வந்தோம்னா அதில் ஒரு சின்ன கிளை எடுத்து மண்ணில் நம்ம நட்டு வச்சோம்னா அது நல்லா பறந்து பெரிய செடியாக வளர்ந்துடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம மாடி தோட்டத்துலையும் வளர்க்கலாம், இல்லைன்னா தொட்டிகளையும் வச்சு வளர்க்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து கீரைகள் வந்து கொடுத்து பழக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கீரையில் உள்ள சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி கீரைகள் சாப்பிடவும் அவங்க பழகிடுவாங்க. இந்த கீரை வந்து பலவிதமான கூட்டுகள் செய்து சாப்பிடலாம். தேங்காய் சேர்த்து கூட்டு செய்யலாம், இல்லைன்னா மசாலா அரைச்சி தேங்காய் மசாலா அரைச்சி கூட்டு வைக்கலாம், பருப்பு சேர்த்து கூட்டு வைக்கலாம், இல்லைன்னா கீரை கடைகள் செய்யலாம், இல்லைன்னா கீரையை வந்து பலவிதமான குழம்புகள் செய்யலாம். பருப்பு கூட சேர்த்து வச்சு பருப்பு கீரை குழம்பு செய்யலாம், சாம்பார் கூட போட்டு வச்சு கீரை சாம்பார் செய்யலாம். இல்லைன்னா பருப்பு உருண்டை குழம்பு செய்யும்போது அந்த உருண்டை கூடையே அந்த கீரையும் சேர்த்து பருப்பு உருண்டை குழம்பும் செய்யலாம். இல்லைன்னா அது வந்து வெஜ்ஜு ஈரல் கூட்டு போல் செய்யலாம். ஆனால் பல ஸ்நாக்ஸ் செய்யலாம். இதை வச்சு வடை செய்யலாம், போண்டா செய்யலாம், பக்கோடா செய்யலாம், அது இல்லைன்னா அடை செய்யலாம். இந்த மாதிரி சின்ன விதவிதமாக செய்து கொடுத்தா பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா இந்த கீரைகளை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.